ஹலோ ஹலோ அன்பு உள்ளங்களே, மாலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? குட், ஓகே, குட். என்ன மாதிரி இன்னொருத்தரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? மர்ம மனிதன். இரட்டை மனிதன், இரு மனிதன். என்னை போல் மற்றொருவனை பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? பாருங்கள், இதோ. இதோ ஓகே. ஓகே. அப்புறம் இன்றைக்கி என்னத்தை பற்றி பேசலாம்? இந்த அழுத்தம். ஃபேன் ஓடின்னுக்குது. அது ஏன் ஓடுதுன்னா, ஏதோ ஒரு அழுத்தத்தினால அது ஓடுது. காற்றழுத்தம், மின்னழுத்தம். ஒரு அந்த பாருங்க, ஞாபகம் மருஜால அது பேர் ஞாபகம் இல்லை. ஜேசிபியா இது ஒரு எந்திரம். ஒரு பொருட்களை தூக்கி வைப்பதற்கோ அதை அழுத்துவதற்கோ நம்ம உபயோகிக்கிறோம். ஜேசிபி அது வந்து ஹைட்ராலிக் இல்லை, அதோடைய ஹைட்ராலிக் எண்ணெய் ஃபோர்ஸில் அது ஒர்க் ஆகுது. சிலது வந்து எலக்ட்ரோ ஃபோர்ஸ் இல்லை ஒர்க் ஆகுது. அப்புறம் எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படியே இருக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம பாடி கூட ஒரு எந்திரத்தை போல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. உடல் வந்து ஒரு எந்திரத்தை மாதிரி செயல்பட்டுக்கிறதா? பாருங்க, நம்ம ஏதாவது ஒன்று விரும்பினாக்கா இப்போ எடுக்க வச்சோம். இட்ஸ் லிஃப்டிங். அங்கே வைக்கிறோம். அப்புறம் லிஃப்ட் பண்ணுறோம். அப்புறம் எதுனா புஷ் பண்ணுறோம். எது புஷ் பண்ணுறோம். நிறுத்துறோம். இந்த மாதிரி மனித உடல் கூட ரொம்ப பயங்கரமான ஒரு அழுத்தத்தோடு தான் வேலை செய்யுது. இப்போ சாதாரணமாக நம்மளை அறியாமல் இந்த உடம்பு உள்ள எனர்ஜி இந்த ஒரு வேலை செய்யறதுக்கும் போகும்போது உடம்புல ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்குது. இந்த எனர்ஜி கொடுக்குனாக்கா இந்த அட்மாஸ்பியர் வந்து நம்மளை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்குது. பல சமயத்தில் பல காரணத்துக்காக சொல்லிக்கிறேன். அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அது சேம் டைம் அது சாலிடாகவும் இருக்குது. இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னாக்கா நம்மளை சுற்றி அந்த அட்மாஸ்பியர் வந்து நம்மளை ரொம்ப பலாத்காரமாக நம்மளை அழைச்சி வச்சுன்னுக்குது. நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னாக்கா அவ்வளோ ஈஸியாக போகிறதுக்கு ஆகுறதில்லை. அந்த அழுத்தத்தை நம்ம தாண்டி தான் போகிறோம். அதை புஷ் பண்ணிவிட்டு போகிறோம். எதிர்த்து வந்து அதை புஷ் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம். இப்போ அதே சமயத்தில் நம்மளை அறியாமல் ஞாபகம் மறதியாக கையை நீட்டுற வச்சுங்க. கையை நீட்டும் போது ஒரு சாலிடாக ஒரு செவுறு வால்
அல்லது ஒரு பாக்ஸு ஏதோ ஒரு பெட்டி இருக்குதுங்க. நம்ம கண்மூடி நம்ம போயிட்டு அப்படி தெரியாத போயிடுச்சுன்னா போயிட்டு நம்ம பாருங்க போயிட்டு தெரியாத அப்படி போனாக்கா எவ்வளோ பயங்கரமாக அடி விழுது. அப்போது அந்த அடி விழுதுனாக்கா நம்ம அந்த நம்ம உடலாகப்பட்டது அவ்வளோ ஒரு ஃபோர்ஸில் போகுது. இப்போ கையை நீட்டணும், காலை ஒதுக்கணும், ஃபுட்பால் ஒதுக்கணுன்னாக்கா காலை ஃபுட்பால் ஒதுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிறோம். இந்த மாதிரி இந்த உடல் வந்து ஒரு அழுத்தத்தில் தான் ஒரு வேலையை செய்யுது. நம்ம சும்மா அப்படியே கை வைக்கிறோம், அப்படி எக்ஸசைஸ் பண்ணுறோம்ப்பா அப்படி பண்ணால் இதை அப்படி கையை அப்படி கொண்டு போகும்போது அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் ஃபோர்ஸ் பண்ணி அதை கையை அப்படி கொண்டு போகிறோம். அப்புறம் என்னன்னு வந்து ஃபோர்ஸ் கொடுத்து அப்படி பண்ணுறோம். அது மாதிரி இந்த நம்மளை சுற்றி இருக்கிற ஃபோர்ஸ் இதை நம்ம தாண்டி போனோம்னாக்கா ஒரு இடத்துல இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நடந்து போனோம்னாக்கா நம்ம ஃபோர்ஸு அது பயங்கரமாக ஒரு பெரிய மெஷின், ஒரு பெரிய மலையை, ஒரு பெரிய கல் தள்ளுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அது தள்ளுது. அது மாதிரி தான் நம்ம உடம்பு வந்து இந்த இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை, இந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் இதை நம்ம தள்ளிக்கின்னு அது விளக்கிக்கின்னு தான் நம்ம போகிறோம். நம்ம நினச்சிருக்கோம் ஏதோ சாதாரணமாக போயிடுங்கிறேன்னு. நம்ம சாதாரணமாக போகல, நம்ம பெரிய வலுவை சக்தியை பயன்படுத்தி இந்த அட்மாஸ்பியர் தள்ளிக்கின்னு நம்ம நடக்கிறோம். என்ன நினச்சிருக்கிறோம், நம்ம நினச்சதுக்கு போகிறோம்னு. அந்த மாதிரி நம்ம கை காலுக்கெல்லாம் உடம்புல இருந்து இது ஹைட்ராலிக் மாதிரி ஃபீட் பண்ணுது. அது எடுக்கணுன்னாக்கா அந்த ஹைட்ராலிக் மைண்ட்லேருந்து எல்லா வேலை எத்தனை விதமான அங்கங்கள் வேலை செய்ய பண்ணிட்டு இது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அது எடுக்கணுன்னாக்கா இந்த ஃபோர்ஸ் கொடுத்து அதை எடுத்துன்னு அந்த ஃபோர்ஸ்லேருந்து கொடுக்குறோம். ஆனால் நம்ம நினச்சிருக்கிறோம் எதாவது நம்ம கை நீட்டுறோம் வர போகுது. அப்படி இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறது வந்து ஒரு களிமண் பாறங்கல் மாதிரி இருக்குது. நம்ம வந்து அதை போட்டு அதை எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு நம்ம அதை எடுக்கிறோம், போடுறோம். நம்ம ஏன் ரொம்ப டயர்டாகிடுது, பசி எடுத்துக்குது, டயர்டாகிடுதுனாக்கா நம்ம ஒரு மூமெண்ட்டும் நம்ம வயிற்றாக சாப்பிட்றோம், சக்தி வருது. சக்தி வந்தோடனே அந்த சக்தியை நம்ம பயன்படுத்துகிறோம் பாருங்க. ஒரு வேலையை செய்யும்போது இப்போ கையை அப்படி எடுக்கிறோம்னாக்கா அவ்வளோ எனர்ஜி கொடுத்து அதை எடுக்கிறோம். அவ்வளோ எனர்ஜி கொடுக்கறதுக்கு உள்ள இருக்கிற பெட்ரோல் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகுது. எனர்ஜி இல்லாமல் எது வேலையும் ஆகாது. அப்போது உடனே பசி எடுத்துக்கும், நம்ம சாப்பிட போகிறோம். இல்லைனாக்கா நம்ம சாப்பிட்றதெல்லாம் அது பாட்டுக்கு இருக்கும், பசின்றதே இருக்காது. மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது நம்மளை அறியாமையே நம்ம ஒரு எனர்ஜியை கொடுக்குறோம். நம்ம எனர்ஜி கொடுத்து அது இடத்துல போகிறோன்னாக்கா அங்கே பெரிய பெரிய பயங்கரமான தடை இருக்குது. அந்த தடையை நீக்கிக்கின்னு தான் நம்ம மாதிரி பண்ணுற மாதிரி தான் நம்ம அதுங்களை தள்ளின்னு வரோம். ஓகே, மேல்வாரியாக சொன்னேன், இன்னும் டீட்டெயிலாக கூட நான் வேண்டாம் வேறு எப்போ நான் பேசுகிறோம். அந்த மாதிரி நம்ம கை கால் அசைவதெல்லாம் ஏதோ யதார்த்தமாக கை ஈஸியாக பண்ணல. அது பண்ணும்போது அது பெரிய தடங்களை நம்ம சக்தி கொடுத்து அது தள்ளுறோம். அதை நம்ம காட்டிக்காமல் அப்படின்றோம், வாழ்கிறோம், போடுறோம். ஓகே நேயர்களே, நீங்கள் நான் கொஞ்சம் சொன்னால் நீங்கள் அதை வச்சு புரிஞ்சுக்கணும். ஆனால் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னாக்கா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கோம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னாக்கா நம்ம எனர்ஜியை கொடுத்து அதை தள்ளின்னு அது உள்ள நுழைஞ்சு போகிறோம். அப்போது அதே மாதிரி அந்த எனர்ஜி அது எது தள்ளின்னு போகிறோம் அது வந்து பார்க்கறதுக்கு இந்த அட்மாஸ்பியரில் சும்மா இப்போ ஒன்றும் இல்லை, அங்கே காலியாகுதுன்னு நினச்சிருக்காதீங்க. எங்குமே நம்ம காலியாக இல்லை,
நம்மளை அழுத்தி இழுத்து பிடிச்சி தள்ளி பிடிச்சின்னு இருக்குது. அதை அதை நம்ம சக்தியால் விலைக்கு கண்டு தான் போகிறோம் வரோம். சரி, அப்புறம் பேசலாம். ஓகே, என்ன நான் பேசுறதெல்லாம் ஒரு ஒரு வார்த்தையும் அதில் விஷயம் இருக்கும். எப்படி வெங்காயத்தை உரித்து பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு நினச்சிருக்கிறீங்க. ஒரு ஒரு சொலையிலையும் எனர்ஜி இருக்குது, உண்மை இருக்குது, சாறு இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதில் உள்ள ஒன்றுமே இல்லைனாக்கா ஒரு ஒரு சொலை இதழ்லையும் அதுதான் வெங்காயம். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ள ஒன்றும் இல்லைப்பா சும்மா அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, நான் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையிலையும் பொருள் இருக்கும். பாய்.